இந்த ஏலக்காய் அப்படிங்கிறது என்னங்க? பச்சை நிறமான ஒரு வாசனை மிக்க ஒரு மருத்துவ குணம் சார்ந்த ஒரு விஷயம். இந்த ஏலக்காயை வச்சுக்கிறதுனால ஜென்ரலாக பணவரவுக்குன்னா ஏலக்காயை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை ஏதாவது படிப்பு நல்லா வரணும் அப்படின்னா ஏலக்காயை வச்சுக்கோங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம ஹயக்ரீவரை எடுத்துக்கலாமே, ஹயக்ரீவருக்கு ஏலக்காய் மாலை போடுங்க படிப்பு நல்லா வரும் அப்படின்னு சொல்கிறது உண்டு. அந்த ஹயக்ரீவருக்கு கிராம்பு ஏலக்காய் கலந்த மாலையையும் சாற்றி வழிபடுபவர்களும் உண்டு அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த ஏலக்காய் யாருக்கெல்லாம் சுப பலன்களை தரும், அந்த பண வசியத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பார்க்குறோன்னா, ரிஷப லக்னத்திற்கு இந்த ஏலக்காயில் நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் யார்கிட்டாவது பணம் சம்மந்தமாக ஒருத்தங்கள்ட்ட பேசணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், ஏலக்காயை எடுத்து வாயில் போட்டுட்டு அதை நல்லா மென்னுட்டு அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட பேசுங்க. உங்களுக்கு அந்த பணம் வருவதற்கான பாசிபிள். அதுக்காக ஏலக்காயை போட்டுக்கிட்டு பேசினா நாளைக்கே பணம் வந்துடும், இன்றைக்கே பணம் வந்துடும்ல, அந்த மாதிரி உத்தரவாதம் இல்லை. உங்களுக்கு பணம் வரணுங்கிற அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னா இந்த ஏலக்காயை போட்டுக்கிட்டு பேசிங்கன்னா உடனே கிடச்சிடும். இல்லை அதில் கொஞ்சம் தாமதமாகும் அப்படின்னா கொஞ்சம் இன்றைக்கி பேசினா நாளைக்கு கிடைக்கும். இப்படி அந்த அமைப்பு உங்களுக்கு இருக்கக்கூடிய அமைப்பை சீக்கிரமாக வர வச்சு கொடுக்கறதுக்கு இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகள் ஒரு பாசிட்டிவான எனர்ஜியை இது கிரியேட் பண்ணும். இந்த பயன்படுத்தும் போது என்னாகும், நீங்கள் இதெல்லாம் பயன்படுத்தினா பணத்தை இழுத்துட்டு வந்து அது கொடுத்துடாது. அதுக்கான வாய்ப்புகளை நம்மளுடைய எண்ணம், நம்மளுடைய புத்திக்கு அந்த எசன்ஸோ அல்லது அந்த மனமோ ஒரு சில தூண்டுகோலாக வேலை செய்யும். அப்போ நம்ம யோசிக்கும் திறன் அதிகமாகும். அப்படி யோசிக்கும் போது நம்ம என்ன பண்ணினா நமக்கு பணம் வரும் அப்படிங்கிற ஒரு செயலை நம்மள உந்து சக்தி ஏற்படும். அந்த செயல்படி நம்ம நடந்தோம்னா நமக்கு பணம் வரும். கரெக்டாக? அப்போ அதுக்கான வாய்ப்புகளையும் சூழ்நிலைகளையும் அதை உருவாக்கி கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும்.